ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலுக்கு நேற்று கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனபிள் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. கம்யூனிட்டி டேப் ஒரு சேனலுக்கு கிடைக்கணும்னா ஒரு சில எலிஜிபிலிட்டியை ரீச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கம்யூனிட்டி டேப் கிடைக்கும். அதாவது 1000 சப்ஸ்கிரைபரை ஒரு சேனல் என்னைக்கு ரீச் பண்ணுதோ அப்புறம் தான் கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனபிள் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்யூனிட்டி டேப்னால என்ன பயன் அப்படின்னு கேட்பீங்க. ஒன்று, ஃபோட்டோ போட்டுக்கலாம். ஃபோட்டோ போட்டு உங்களுடைய சேனலை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு மேலும் அதிக வாய்ப்பாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே போகாது, உங்கள் வீடியோக்களில் உள்ள நோட்டிஃபிகேஷன் போகாது. ஸோ உங்களுடைய வீடியோக்களையே ஷேர் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி டேப்பில் லிங்க் கொடுத்தும் ஷேர் பண்ணிக்கலாம், வீடியோவை அப்படியே கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 2 விஷயங்கள். மூணாவது, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும், உங்களுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுடைய வியூவர்ஸ்கிட்ட கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா போல் பண்ணுற மாதிரி, அதாவது ஓட் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு 3 ஆப்ஷன் கொடுத்து இதில் ஏதாவது ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதை கேட்கலாம். 3வது ஆப்ஷன். 4வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நீங்கள் எந்த வார்த்தைகளை வேணாலும் எழுதி போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. கம்யூனிட்டி டேப்னால ஒரு யூடியூபருக்கு மிகப்பெரிய பயன் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று, நீங்கள் கம்யூனிட்டி டேப்பை பற்றி எனபிள் ஆகாதவங்க பரவாயில்ல, எனபிள் ஆனவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் எப்படி ஒவ்வொரு வீடியோ அப்லோடு பண்ணுறோமோ, தினமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் தான் சேனல் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கம்யூனிட்டி டேப்பை தினமும் ஒரு போஸ்ட் போடலை அப்படின்னா வந்து சேனல் எந்த அளவுக்கு வீடியோ போடாமல் டவுன் ஆகுதோ அதே அளவுக்கு டவுன் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்பில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அதை முடிஞ்ச வரைக்கும் டெய்லி பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா சேனல் சீக்கிரமே க்ரோத் ஆகும். பெரிய பெரிய சேனல்கள்லாம் வந்து பயன்படுத்தாமல் இருக்காங்களே அப்படின்லாம் அதை நீங்கள் கேட்கலாம். அவங்களாம் ரீச் ஆகி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்க அவங்களுக்காக. ஏன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வருது அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்தி மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 1000 2000 சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கம்யூனிட்டி டேப் உங்களுக்கு எனபிள் ஆகிருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை பயன்படுத்துறதுக்கு பாருங்கள். ஒரு நாளைக்கு 2 தடவை அல்லது 3 தடவை பயன்படுத்தலாம். எத்தனை தடவை வேணாலும் பயன்படுத்தலாம், நம்ம இஷ்டம். ஆனால் வந்து 3 மணி நேரம் இடைவேளைக்கு அப்புறம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்கள்ட்ட நல்ல ரீச் ஆகும். நேற்று கம்யூனிட்டி எனபிள் ஆனதுக்கப்புறம் நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். 2 போஸ்ட்டையும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். எனக்கு கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர் வந்து 5 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணேன், எனபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனபிள் ஆகலை. கடைசியாக ஒரு முடிவெடுத்து கரெக்டாக ஒரு மெயில் அனுப்பிச்சேன் யூடியூப் டீமுக்கு. கரெக்டாக 5 மணி நேரத்தில் எனபிள் ஆனிச்சு. அந்த 5 மணி நேரத்தில் உங்களுக்கு இன்ன வரைக்கும் கம்யூனிட்டி டேப் எனபிள் ஆகலைன்னா 5 மணி நேரத்தில் எப்படி எனபிள் பண்ணுறது, இல்லை 2 மணி நேரத்தில் எப்படி எனபிள் பண்ணுறது அப்படின்னு அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.